ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி மட்டன் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கீமா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம். கீமாக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி. ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் பரவாயில்ல, நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் அன்னாசிப்பூ. பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதை போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ தூரம் போடுறோமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மட்டன் கீமாக்கு கூட்டு சூப்பராக வரும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகவுமே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு நாட்டு தக்காளி, அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசையுமே கழுவி வச்சிருக்கிற கொத்துக்கறியை சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் கொத்துக்கறியில சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணீர் ரொம்ப தேவைப்படாது, பார்த்து அளவா ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ விசில் போட்டுடலாம். கொத்துக்கறி நல்லா இளம் கறியாக இருந்துச்சுன்னா ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஸ்லோ பண்ணி 15 நிமிஷம். இப்போ வெந்துருச்சு, ரொம்பவே அருமையாக இருக்குது. கடைசியாக இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான மட்டன் கீமா தயார். இந்த ரெசிபி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.